நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு வென்றவர்களுக்கும் ஓதுவார் குருவரன் ஐயா அவர்களை நம்ம குழுவின் சார்பாக வருக வருக என அன்புற வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு தியானத்தின் பலனிலிருந்து. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயா ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. சரிங்க. திருச்சிற்றம்பலம். முன் பின்னை நின்றே பிறவி பெறுவது முன்னம் நன்றாக முயல் தவம் செய்திலர் என்னையே நன்றாக இறைவன் படைத்தனன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறையருள் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இந்த நமது குழுவிலே பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள், திரு சிவகார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த பெரும் முயற்சி எடுத்து அயராது இதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய முன்னேற்றங்கள் முயற்சிகள் பலிக்க வேண்டும் என்று சொல்லி பழனி ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை துவக்குகின்றேன். வணக்கம். தியானத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்ப தியானம்ங்கிறது பல வகையான தியானத்தை இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். பல வகையான சென்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பல வகையில யோக தவங்கள்லாம் இருக்குது. அதுல தியானம்ங்கிறது முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நிறைய தியானங்கள் இருக்கிறது. எத்தனையோ அனைத்து மகான்களும், ரிஷிகளும், ஞானிகளும், யோகிகளும் தியானத்தை அவர்கள் அனுபவத்துக்கு தகுந்தாற் போல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதனுடைய பலன்கள், தியானம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தலைப்புல பேசலாம். அது நிறைய இருக்கு, பேசலாம். நம்ம என்ன தியானம் பண்றோம், தியானம்னா என்ன, தியானங்களுடைய முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமது இந்த ஆன்மீக பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அடியனுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இப்ப திருமூலர் எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து சித்த பெருமக்களுமே யோகங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், ஆசனங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தியானத்தை பற்றி சொல்கிறார்கள். முக்கியமாக நமது திருமூல நாயனார் இந்த 8 நிலைகள், அஷ்டாங்க யோகம்னு சொல்லிட்டு 8 நிலைகள் பத்தி சொல்லியிருக்கார். எப்படி என்று சொன்னால், முக்கியமாக அதாவது 8 நிலைகள்ல உங்களுக்கு தெரியும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அடுத்து சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய 8 நிலைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார். அனைத்து யோகிகளுமே சொல்லியிருக்காங்க. தியானத்தை பகவத்கீதையின் தியானத்தை பற்றி சொல்லுகின்றது. அனைத்து சித்த பெருமக்களும் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம். இந்த ராஜயோகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா தியான சம்பந்தம். இப்ப தியானங்களை எப்படி செய்வது அப்படிங்கிறதுல இருக்கும். அதற்கு சில வழிமுறைகளை மகான்கள் வகுத்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க. வாசியோக தியானம்னு ஒண்ணு உண்டு, யோக தியானம்னு இருக்கு, சரீர தியானம் இருக்கிறது, உட்புற தியானம் இருக்கிறது, வெளிப்புற தியானம் இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் புலப்பட மாட்டேங்குது. ஒரு மக்களும் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு பேர் வச்சு இந்த மாதிரி கிளாஸு, இந்த மாதிரி வகுப்புகள் நடக்குது, இதுல உட்காருங்க, இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆதாரங்கள்ல இருந்து எடுக்கப்படுகிறது.
வாழ்வியல் தியானம் இருக்கிறது. இப்போ கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் சொன்ன மாரி நடந்துகிட்டே தியானம் பண்றது. எப்படி? அவர் சொல்லுவாரு, "சோகம்" அப்படிங்கிற மந்திரத்த உச்சரிச்சுக்கிட்டே சொல்றது. சோகம், சோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அத அப்படியே தியானம் பண்றது. எப்படி? நடந்துகிட்டே தியானம் பண்றது. இப்ப தியானம்னா என்ன? மனம் ஒருநிலைப்படுதல். மனத்தை ஒரு புள்ளியில கொண்டு போய் நிப்பாட்டுறது. அந்த புள்ளியில நிப்பாட்டுறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனச வந்து ஒருநிலைப்படுத்தி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் அதே எதுவும் இல்லாம அற்ற நிலையில இருக்கிறது தியானம்னு நினைக்கிறோம். அது தாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தாரணை முழுமையாக முடிஞ்சா தான் தியானமே பிறக்கும். அது முழுமையான ஒரு விஷயம். அது எங்க சமாதிக்கு அப்பத்தான் வழிவகுக்கும். அத அடைய வேண்டும்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். தாரணை நமக்கு வாய்க்கணும். அதுக்கப்புறம் தான் தாரணை முழுமை பெற்றா தான் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வாய்க்கும். அப்ப தியானம் முழுமை பெறுகின்ற பொழுது தான் சமாதி கிடைக்கும். அது வேற நம்ம சமாதி நிலை அடைவதற்கும், ஜீவ சமாதிகளை பெறுவதற்கும், இந்த ஆத்மாவை தெளிவுற்று, ஆத்ம ஞானத்தை அடைந்து நம்ம வந்து ஜீவ சமாதிகளாக உருவாக்கப்பட முடியும். நம்முடைய ஜீவனை சமாதிப்படுத்துதல். சாமி சிவானந்தல் இருந்து அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம குழுவுல நெறைய பேரு வித்தியார்த்திகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடியேனும் வித்தை வாங்கியிருக்கேன். வித்தியார்த்தி தான். அதனால அந்த தியான முறைகள வந்து எளிமையாக சுவாமி சொல்லியிருப்பார். ஒரு நிமிடம் அனைவரும் இந்த ஒரு நிமிடம். டேய், டேய், அந்த வீட்ல இருக்கு. அந்த வீட்ல இருக்கு. வாழைக்கல்ல ஊத்தி வச்சிருக்காங்க. சொல்ல முடியாது. மன்னிக்கவும் இடையூறுக்கு. அப்ப தியானம்ங்கிறதுல மனம் ஒருநிலைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். ஆனால் இதுல ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் அனுபவத்திற்கு மனதை லயக்க வைக்க வேண்டும் முதல்ல. இப்ப சொல்லுவாங்க தியானத்துல அமர்ந்துக்குங்க. மனசெல்லாம் எங்க போகுதோ அங்கெல்லாம் கொண்டுட்டு போகட்டும். அதையெல்லாம் திங்க் பண்ணிட்டே வாங்க, நினைத்துக் கொண்டே வாருங்கள். அதற்கு அப்புறம் அந்த மனசு ஒரு இடத்துல வந்து குவியும். பிறகு அதை வந்து நாம வந்து அப்படியே அத நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாரி. அனைத்து வகையான தியானங்களும் உண்டு. இப்ப இதனுடைய பலன்கள பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். பலன்கள் தியானம் யாரு அவங்களுக்கு எப்படி தோணுகிறதோ, எப்படி ஒவ்வொரு மகான்கள வழிமுறைப்படுத்துகிறார்களோ, அல்லது அவர்களுக்கு சொல்லிக் குடுத்த குருமார்கள் எப்படி தியானத்த சொல்லிக் குடுத்தார்களோ, அதை வழிமுறைப்படுத்திட்டே வரலாம். இப்ப தியானத்தினுடைய பலன்கள் சிம்பிளா சின்னதா சொன்னோம்னா, மனசுக்குள்ளேயே ஒருத்தரு நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருக்காருன்னு வைங்க. அது ஒரு தியானம் தான். தினந்தோறுமே ஐயோ! நம்ம வந்து இந்த மாரி இருக்கிறோமே, நாம ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நெனப்பாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கா ஒரு இடத்துக்கு போறப்ப, ஒரு வீட்டுக்கு போறப்ப, நம்ம கட்டுற வீட இந்த மாரி கட்டுனா நல்லா இருக்குமே! இது இப்படிலாம் வைக்கலாம் வீட்ல. இப்படிலாம் நம்ம வீட்ட அமைச்சுக்கணும், கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பிறக்கும். ஆசை என்பதே நம்ம சொல்லுவோம், ஆசை பிறந்தால் புத்தர் சொல்லியிருக்காரு, ஆசை என்பதை மிகப்பெரிய ஆசை, ஆசை வரக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்திருப்போம். ஆசை என்பதை இப்ப அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு நம்ம இவரு சொல்லுவாரு. அது ஆசையினுடைய சில விஷயம் உள்ள நீங்க நல்லா சிந்திச்சு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஆசையினுடைய விளக்கங்கள் தெரியும். காமம்ங்கிறது நம்ம எத சொல்றோம்? காமம்ங்கிறது பொது பெயர். காமம்ங்கிறது ஆசை தான் காமம். அதாவது ஒரு பொருள் மேல காமம் ஆசைப்பட்டா அதுக்கு பேர் காமம் தான். அது உடல் ரீதியா சில விஷயங்கள் போறப்ப அது வேற மாரி மாறுகிறது. அது மாரி தியானம்ங்கிறதுல இது ஒரு வகையான தியானம். இது ஒரு வகை நிலைப்பாடு. அப்ப அவரு வந்து அந்த வீட போய் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சுட்டே வர்றாரு. இதுதான் நம்ம தியானத்துல ஏதோ ஒன்ற பண்ண நினைச்சு உட்கார்றோம். ஒரு அமைதியான இடத்துல கண்ண மூடியோ அல்லது அவர்கள் கத்துக்கொண்ட தியானத்தின் அடிப்படையின் வழியிலயோ அவர்கள் என்ன பண்ணாங்க, கண்ண மூடி அந்த மனத ஒருநிலைப்படுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் 24 மணி நேரமும் அல்லது நம் விழித்திருக்கின்ற பொழுது நம் நினைவு நம்முடன் இருக்கின்ற பொழுது இதை பற்றி அதிகமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த காரியம்
அதுவும் ஒரு வகையான தியானம். அப்பொழுது அந்த காரியம் நமக்கு நடக்கும். ஒரு ஒரு நிமிடம் இருங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வந்து அப்புறம் அது கொஞ்சம் காலங்கள் கடந்த உடனேயே அவர் அதே போல அந்த இடத்தை வாங்கி விடுவார். ஒரு இல்லத்தை அமைத்து விடுவார். இது நம் வாழ்நாள்ல ஒரு நடைமுறையில புற வழியில நமக்கு தேவையான சில விஷயங்களை செய்கின்ற பொழுது கிடைக்கக்கூடியது. இப்ப ஆன்மீகத்திற்கும் பொருளீட்டை போலவே நம்ம சொல்லுவோம். பணம் என்பதே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது. பொருளீட்டே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். இதை வந்து மக்கள் வந்து மிகவும் கொஞ்சம் என்னை பொறுத்தளவிற்கு வந்து அது எப்படி சொல்லுவது என்று சொன்னால், பொருளீடு பொருளார்க்கு இவ்வளவுமில்லை அருளார்க்கு அவ்வளவுமில்லை என்று வள்ளுவம் சொல்லுகிறது. இந்த பொருளீடு என்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறது. பற்றற்ற நிலை வர வேண்டும். நாம் பயன்படுத்தி விட்டு விடுவோம். அவ்வளவுதான். இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்போ நாம் எதை செய்தால் அதற்கு தான் நம்ம சாமி சொல்லி இவரு கடப்பை சச்சிதானந்தர் சொல்லியிருப்பாரு. சோகம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி. சோகம்ங்கிற மந்திரம் 1. அது தியானம். அப்படியே நடந்துகிட்டே தியானம் பண்றது. இது அடியெல்லாம் நிறையா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, நம்முடைய காத்து, மூச்சு, வாசி எப்படி போகிறது? எப்படி வருகிறது? நம்ம உடம்புல என்ன வேலை செய்றது? எங்கெல்லாம் அது வேலை செய்யுது? எப்படிலாம் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நல்லாவே உணரக்கூடிய பக்குவம் இரவு நேரங்கள்ல நமக்கு கிடைக்கும். அந்த வாசி யோகம் இது கடப்பை சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய அந்த சோக மந்திரத்தினுடைய விளைவு. அதே போன்று தியானத்துல நம்ம வந்து அவர் சொல்லியிருப்பார், இந்த கட்டை விரல அடித்துக்கொண்டு நா நாக்கை உள்நாக்கோட சேர்த்து அதை ஒருநிலைப்படுத்தி வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தியானத்தையும் சொல்லியிருப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. சரி, இந்த இந்த தியானங்கள் என்ன பலன்களை கொடுக்குது? புற வாழ்க்கைக்கு தேவையான பலன்களையும் தியானம் கொடுக்கின்றது. அக வாழ்க்கைக்கு தேவையான பலன்களையும் தியானம் கொடுக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், நான் ஏற்கனவே முன்னமே சொன்னது போல, நாம் செய்கின்ற தியானத்தினுடைய குவியல்கள், எண்ணங்கள் எப்படியெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ, அப்படி நமக்கு அதை அருள் செய்யும். அதனால ஒரு ஒரு மந்திரத்தை உட்கார்ந்து ஜெபம் செய்கின்றோம் தியானத்துல அப்படின்னா, அந்த மந்திரத்தை எதற்காக உட்கார்ந்து ஜெபம் செய்கின்றோமோ, அது நிச்சயம் நடக்கும். உடல் வியாதிகளை தியானத்தின் மூலமாக சரி செய்ய முடியும். அனைத்து வியாதிகளையும் சரி செய்ய முடியும். நமக்கு தேவையானதை தியானத்தின் மூலமாக நாம் பெற முடியும். இது நினைத்துக் கொண்டே பெறலாம். அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நினைவை நம்ம எண்ணங்களை பிரபஞ்சத்திலே செலுத்தி அந்த தியானத்தை செய்து வருகின்ற பொழுது, நமக்கு அந்த அந்த பலன்கள் கிடைக்கும். சரி. இதெல்லாம் புற வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தியானத்தின் மூலமா கிடைக்கலாம். நீ வேணும்ங்கிறவங்க நம்ம தியானத்தை பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொள்ளலாம். பொருளீடா இருந்தாலும் சரி, செல்வங்களாக இருந்தாலும் சரி, என்ன குறை இருக்கின்றதோ அதை நிச்சயமாக தியானத்தின் மூலமாக செய்ய முடியும். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஆனால் தியானத்தினுடைய அடிப்படை என்ன? முழுமையான தியானத்தை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவனுடைய அந்த அ அகக்காட்சியானது திறக்கின்ற பொழுது, நமக்கு நிச்சயம் இறைவனுடைய அந்த அனுக்கிரகம், இறைவனை பார்க்க முடியும். இறைவனை உணர முடியும். அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் சொன்ன அந்த தியானம் ஒளி தியானம்னு அவர் சொல்லுவார். காலையில இத்தனை மணிக்கு எழுந்துருங்க. எழுந்த உடனேயே சில வழிமுறை சொல்லியிருப்பாரு. அதை ஓரிடத்தில் அமர்ந்து அமைதியாக 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட மத்திய பகுதியை ஒளியை முன்னாடி நின்னு ஒளியை பாருங்க. அதுக்கப்புறம் தியானத்த பண்ணுங்க. அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி நாம் தியானம் செய்கின்ற பொழுது, அந்த மனம் ஒருநிலை இறைவனோடு ஒன்றுகின்ற பொழுது, நம் உடம்பு முழுவதும் முதல்ல சில என்னென்ன இருக்கின்றதோ கழிவுகளை முதல்ல நீக்குவது தியானம். நம்ம வந்து கழிவுகள வந்து மருந்துகள் சாப்பிட்டு, மாத்திரைகள் சாப்பிட்டு அல்லது வேற வகையிலயோ
கழிவுகளை நீக்கணும். தியானத்தின் மூலமா கழிவுகளை நீக்கிறதுன்னு ஒரு வகை. இந்த வகைகளை நான் அடியேன் கடைபிடித்திருக்கின்றேன். அதில் நிறைய வேலை செய்ய இருக்கிறது. நாம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு, குறிப்பாக கிழக்கு முகமாக, வடக்கு முகமாக அமர்ந்து தியானம் பண்ண வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதுல வடக்கு முகமா அமர்ந்து தியானம் பண்ணா என்ன பலன்கள் கிடைக்கும்? கிழக்கு முகமாக அமர்ந்து நம்ம தியானம் பண்ணா என்ன பலன்கள் கிடைக்கும்? அப்படிங்கிறது ஒரு நியமம் உண்டு. இப்போ ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஞானத்தினுடைய அந்த தாத்பரியம் விளங்க வேண்டும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். குருமார்கள் அசரீரியாக நமக்குள்ளே இருந்து, நமக்கு சில வழிமுறைகள், வழிகளை ஞானத்துக்கு தகுந்த, யோகத்துக்கு தகுந்த வழிகளை சொல்லிக் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால், வடக்கு முகமாக அமர்ந்து ஜீவசமாதிகளிலோ, அல்லது தனிப்பட்ட ஒரு இடத்திலேயோ, அது குறிப்பாக பாறைகளில உட்கார்ந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது, வடக்கு முகமாக அமர்ந்து தியானம் பண்ணா இந்த பலன்கள் அந்த குருமார்கள்ட்ட நம்ம பேச முடியும். அசரீரியாவும் பேச முடியும். இல்லாட்டி நமக்குள்ளே உணர்த்துவாங்க. இதெல்லாம் அடியானுடைய அனுபவம் இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே காது வச்சு கேட்டோம்னா, அந்த தியானத்துல அவங்க உரைப்பது அல்லது அவர்கள் உணர்த்துவது நமக்கு தெரியும். அப்படி நிறையா நிகழ்வுகள் சொல்லியிருக்காங்க. நிறையா விஷயங்கள ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாருமே செய்யலாம். அது அந்த சின்ன டெக்னிக்கல்ல இப்ப அடியேன் தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட குருநாதர் சொல்லிக் குடுத்தார் சத்குரு. அவரு அந்த தியானத்த பண்ணுவாருங்க. எங்கேன்னா, நம்முடைய பழனியில இருக்கக்கூடிய இடத்துல கிரிவீதியில அதாவது சத்குருன்னு சொல்லி இருக்காரு. கிரிவீதியில பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிரம்ம தீர்த்தத்துல ஐயா அந்த தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடிய ஒரு யோகத்த பண்ணுவாரு. இது எல்லாருமே பண்ணலாம். அது சின்ன டெக்னிக்கல் தான். அதை அடியேன் சொல்லிக் குடுத்தாலும், அடியேன் தண்ணிக்கு மேல அந்த அந்த அடுத்து பார்த்தா தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துவிட்டது எனக்கு. அதே மாரி அந்த தியானத்த அப்படி உட்கார்ந்து நாம் ஜீவசமாதிகள்ல உட்கார்ந்து கொஞ்சம் தியானங்கள் செய்கின்ற பொழுது, மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பாசியை கவனிச்சோம்னா, அவங்க என்ன உணர்த்துறாங்க, சொல்லிக் குடுக்குறாங்கங்கிறத அவர்களுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இப்படிப்பட்ட பலன்கள் ஆன்மீகத்துல கிடைக்கும். அப்ப தியானம் நாம் பயிலுகின்ற பொழுது, எதை நோக்கி செய்கின்றோமோ அது கிடைக்கிறது. எதை நோக்கி நாம் தியானத்தை செய்கின்றோமோ, அந்த பலன் நமக்கு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். முதல்ல உடல் கழிவுகளை நீக்குவதற்கு தியானம் மிகவும் பயன்படும். உடனே சக்ராஸ் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். பிரபஞ்ச சக்திய நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தியானம் தான் மிகப்பெரிய ஒரு கருவி. 7 சக்கரங்களையும் நம்ம ஆக்டிவேஷன் மூலாதாரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். மூலாதாரம், மணிப்பூரம், சுவாதிஷ்டம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை, துரியம், துரியாதீதம் சொல்லக்கூடிய இந்த 7 ஆதாரங்களை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, தியானத்தின் மூலமாவே சரி பண்ணணும். எப்படின்னா, அங்கங்க கொண்டு போகணும் மனநிலை தியானத்துல வச்சு. மூலாதாரத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் தியானம். தியானம் பண்ணுகின்ற பொழுது மூலாதார தியானம்னே இருக்கு. அதே மாரி மணிப்பூரக தியானம் இருக்கு. அநாதக தியானம், ஆக்ஞை தியானம், விசுத்தி தியானம், ஆக்ஞை தியானம் அப்படின்னு இந்த தியான வகைகள்ல உண்டு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, மூலாதார தியானம் தான் செய்யணும். இந்த மூலாதாரத்துல எண்ணங்களை வைத்து அங்கதான் சொல்லுவாங்களே, குண்டலினிலாம் மேல ஏறும். இந்த மாரி சக்திகள் இது பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்ப அது பாடகர்களுக்கு இந்த மாரி சில தியான முறைகளை கைவல்லிப்படுத்தவங்களுக்கு இந்த குண்டலினி சல்லுன்னு மேல ஏறும். இந்த மாரியான ஒரு புறுவுறுப்பு தன்மை இப்ப நினைக்கின்ற பொழுதே எனக்கு அந்த நிலை புறுவுறுப்பு தன்மை வருது. அப்படி அந்த புது தண்டுவடத்துல பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு கிடைக்கும். அது லேசா உங்களுக்கு மூலாதாரம் லேசா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுனாலே, இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது கேட்க வர்றாங்க அப்படின்னா, அவங்க கண்ண மூடி நம்ம அந்த தியானத்துல அந்த இடத்த லேசா ஆக்டிவேஷன் பண்ணி விட்டாலே, அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அல்லது என்ன குறைபாட்டுல இருக்கிறாங்க, அந்த குறைய எப்படி நிவர்த்தி செய்யறது? என்ன சிச்சுவேஷன், என்ன சுற்றுச்சூழல் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்மனால அத கையாள முடியும். செல்ல முடியும்.
இது நானு அனுபவத்துல பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போறேன். இந்த கோவில்ல ஒரு 2 பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நானும் போய் சாமி கும்பிட்டாச்சு. என் மணியில உள்ளத்துல இந்த இடத்துல அநாத சக்கரம் விசுத்தி. அப்ப அந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மணி அடிக்கிற மாரி அந்த அம்பாள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த விஷயம் வந்து சொல்லுது அப்படியே. என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த பொண்ணு வந்து இதுக்கு வர்றாங்க. இன்னொரு அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணுட்ட போய் சொல்லுது. இப்படி இந்த தியானத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கேளுங்க. நம்ம தெரியாத ஆள்ட்ட நம்ம போய் கேட்டு எப்படி செய்ய முடியும்? ரொம்ப நேரம் உட்காந்து இதால போய் கேட்க சொல்லு. நான் கேக் அம்மா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா பேசிட்டு. அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? குழந்தை இல்லையேம்மா இன்னுமா அப்படின்னு. ஆமா குழந்தை இல்ல அப்படின்னு. சரி அடுத்தது இத்தன வருடம்ங்கிறதையும் சொல்லுது. எத்தன ஒரு 6 வருடமாக 6, 7 வருடமாக உங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகி 6 வருடங்கள் பக்கம் குழந்தை இல்லாம இருந்ததா? இருக்குதா? அப்படின்னு. ஆமாங்க எங்களுக்கு 6 வருஷமாச்சு குழந்தை. அதற்குண்டான ரெமெடி, அதற்குண்டான விஷயத்தையும் சொன்னாங்க. அதையும் நான் அவர்களிடம் சொன்னேன். சொன்னோனே அடுத்த வருடம் அவர்கள் என்னை வந்து குழந்தையோட வந்து பார்த்தாங்க. ஒரு ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சுன்னு வைங்க. இது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த மூலாதார தியானத்தின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு பலன்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும். எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து இந்த மூலாதார தியானத்துல கிடைக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா, முழுமையாக மூலாதாரம் தியானம் செய்தா மிகப்பெரிய சக்தியெல்லாம் கிடைக்கும். அதாவது திரிகால ஞானம்ங்கிறது அதிலிருந்து பிறக்கும். நம்மலாம் நான் ரொம்ப ஜஸ்ட் ஃபார் அவ்வளவுதான். ரொம்ப சின்ன சின்ன விஷயம். ரொம்பலாம் என்னால நான் பண்ண முடியல. ரொம்பலாம் நானு ஈடுபடல. அது கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். நீ என்னுடைய பிறவியினுடைய பயனா? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் அமர்ந்ததனுடைய அனுபவம் அது. இந்த மூலாதார தியானத்தில் எதிர்காலத் தன்மையும், அல்லது இறந்த காலத்தினுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அது வந்து குடுக்குங்க. தெரிய வைக்கும். அடுத்த சக்கரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அடுத்த சக்கரத்த நம்ம நெனச்சு தியானத்துக்கு அடுத்த அநாதகம், மூலாதாரம், அ அ மணிப்பூர சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது. அநாதக சக்கரம், விசுத்தி, ஆக்னேயம் இருக்கு. நீ அடுத்த சக்கரத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கங்க. அந்த அடுத்த சக்கரத்தினுடைய தன்மைகள் என்னன்னா, நோய்களை பற்றிய ஒரு அறிவு சார்ந்த சில விஷயங்கள் கிடைக்கும். நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க வைத்தியத்துக்கு வர்றாங்க. வைத்தியர்கள் எல்லாம் இந்த இந்த தியான முறைகள வந்து செய்யறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த தியானத்தை வந்து செய்கின்ற பொழுது, அந்த இடத்துல சுவாதிஷ்டானத்துல வந்து நம்ம வந்து இந்த தியானத்த பண்றோம். அதாவது மூலாதார சக்கரத்துல இருந்து அடுத்த தியானத்துக்கு வந்துர்றோம். அப்ப அந்த இடத்துல மனதை வைத்து தியானம் பண்ணுகின்ற பொழுது, என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், பிரபஞ்சத்துல என்ன சில அ வித்தியாசமான நிகழ்வுகள், வித்தியாசமான விஷயங்கள் அப்படிங்கிறத லேசா காட்டும். புதுவிதமான சிந்தனைகள், பொது சிந்தனைகள் ஏற்படும். அது பொது சிந்தனையும், இந்த வைத்தியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் வந்து நமக்கு காட்டிக் கொடுக்குங்க. அதாவது வந்து என்னென்ன நோய்கள் இருக்குது, ஒருத்தர் பேஷண்ட் வர்றாங்கன்னா, ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா, அவங்களோட நோயினுடைய தன்மை என்ன? அவங்களுக்கு எப்படி வந்து ஏன் இந்த நோய் வந்தது? என்ன நோய் இருக்குங்கிறத நமக்கு காட்டிக் குடுக்கும். அப்புறம் நம்ம நாடி பார்க்குறோம். அது கரெக்ட்டா வரும். அடுத்த சக்கரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த நோய்க்கு தகுந்த மருந்துகளையும், உலகாசார விஷயங்களையும் பற்றிய அறிவு அந்த இடத்துல கிடைக்குங்க. அப்படியே ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கும். ஞானம் அப்படிங்கிற விஷயம் மூலாதாரம்னா அங்க இன்னும் பலமாகும். ஏன்னா மூலாதாரத்துல இருந்து அடுத்த சக்கரத்துக்கு வருவோம். அடுத்து பயிலும்போது அடுத்த சக்கரத்துக்கு வருவோம். அப்ப உங்களுக்கு மூலாதாரம் இன்னும் வந்து அது வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சித்த பெருமக்கள் அனைத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து பெரிய கிங்கா இருப்பாங்க. பெரிய அவங்கள மாரி வந்து பெரிய இது விஞ்ஞானிகள் கிடையாது. உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஞ்ஞானிகளையே தன்னுடைய மூளை எவ்வளவு கொஞ்சம் குறைஞ்ச பாயிண்ட்ல தான் பயன்படுத்துறாங்க. ஆனா சித்தர்கள் தான் அவங்க மூளைய வந்து முழுமையான 100% பயன்படுத்தியவர்கள். இது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒவ்வொரு
தியானத்துல ஒவ்வொரு முறை உட்காரும்போது அந்த மூலாதாரத்த ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அங்க அடுத்து கொண்டு வரணும். ஆக்டிவேஷன் வந்து வேற மாரி ஆக்டிவேஷன் நெறைய சில இதுகள்லாம் இருக்கு. நீங்க மூலாதாரத்துல இருந்து இந்த குண்டலினியை எழுப்புறது, அதனுடைய இது ஃபைனல். அது வந்து வேற அடுத்த முறைகள். ஆனால் இந்த இப்படி உலகாசார விஷயங்களில் நம்முடைய இந்த தியானம்ங்கிறதா முதல் வகை தியானம் இதெல்லாம். இப்ப இந்த மாரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னத்தினால இந்த நோய் வந்தது? எப்படி குணப்படுத்த முடியும்ங்கிறத அங்க அந்த மூலாதாரம் வெளிப்படுத்தி, இதுல வந்து நமக்கு காட்டிக் குடுக்குது. அப்புறம் அநாதகம் இந்த இடத்துல நெஞ்சுப்புளி சக்கரத்த பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும்? அது வந்து வேற விதமான சில விஷயங்கள இந்த உலகம் உணர்த்தும். நமக்கு நம்முடைய மூச்சு நிலை பயிற்சிகள பத்தி உணர்த்தக்கூடியது. அந்த தியானம். அப்படி ஒவ்வொரு தியானங்களாக விசுத்தியில ஒரு அம்மா விசுத்தி தியானம் பண்ணுகின்றது உணவு நம்ம விசுத்தி தியானம் நமக்கு வாய்க்கப்பட்டால், உணவு என்பது வந்து குறைந்து விடும். உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைய குறைக்கும். நீங்க சாப்பிடாம இருக்கலாம். எனர்ஜி லெவல் அப்படியே இருக்கும். சாப் சாப்பிடணும்னு தோணும். நம்ம மனசுக்கு வேணா உணவுகள பார்த்துட்டு ஆசைப்பட்டு நம்ம சாப்பிடுவோம்னு நினைப்போம். ஆனால், இந்த விசுத்தி சக்கரத்தினுடைய தியானம் வந்து முழுமை பெற்றுச்சுன்னா சாப்பிடவே வேண்டியதில்ல. ஆனா எனர்ஜி லெவல் அப்படியே இருக்கும். உங்க பாடியில. நீங்க வேலை செய்யலாம். எல்லாமே நடக்கும். புற உணவுங்கிறத குறைக்கும். அப்ப நீங்க அடுத்து ஆக்னி தியானத்துக்கு வரும்போது தான், இந்த துரியம் அப்படிங்கிற இதுக்கு வரும்போது தான், இது ஒவ்வொன்னா ஏறி வந்து இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்ட உணர்த்தி, அப்படியே முழுமை பெறுகின்றது. உடல பார்த்தீங்கன்னா, நல்ல தேஜஸ் கிடைக்கும். நாம் சொல்லுவதும், செய்கைகளும், சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருக்கும். சொல் பலிதமாகும். இந்த விசுத்தி சக்கரத்துல நம்ம வந்து இது அந்த தியானத்தை நாம் மேற்கொள்கின்றது சொல் பலிதமாகும். சரியான முறையில ஆக்னைக்கும் விசுத்தி, துரியாதன் இது 3க்குள்ளயே கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சொல் பலிதமாகும். ஒரு விஷயத்தை தெளிவான முடிவு எடுக்க முடியும். இதுதான் என்பதை நாம் உறுதிபடச் செய்ய முடியும். இது நடக்கின்றது, இது நடக்கப் போகிறது அப்படி என்கின்ற அந்த ஞானம் கிடைக்கும். சரி ஒரு தவறான காரியம் நடக்கப் போகிறது என்று சொன்னால், அந்த காரியத்தை எப்படி தடுப்பது என்பதை பற்றிய அறிவை கொடுக்கும். அப்ப தர்மத்தின் வழியிலே நம்ம தடுக்கக்கூடியதை நிச்சயமாக தடுக்க முடியும். தடுக்க முடியாது. அது பத்தி ஞானிகள் அப்படித்தான் செய்வாங்க. அதனால தான் நம்ம இந்த ஜீவ சமாதிகள்ல போய் வழிபாடு பண்றோம். எதற்காகன்னா, நமக்கு ஏதாவது ஆபத்துகளோ, சங்கடங்களோ வரும்போது, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 1. 2வது ஜீவ சமாதிகளுக்கு போனோம்னா, இந்த கர்மாவெல்லாம் குறையணும். அப்ப இந்த தியான முறைகள நாம் முறைப்படி செய்கின்ற பொழுது கர்மா நிச்சயமாக குறையும். இந்த கர்மாவை குறைக்கக்கூடிய தன்மைங்க அதே ராஜயோக பயிற்சி அங்க சொல்லும். எப்படி செஞ்சித கர்மங்களையும், பிராரப்த கர்மங்களையெல்லாம் தொலைப்பது. சாதாரணமா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தேவாரம், திருமுறையில் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்களையும், இந்த பதிக பாராயணங்களையுமே நம்ம செய்கின்ற பொழுது, அதே வள்ளல் பெருமான் சொல்றாரு, "பாராயணம் செய்யுங்கள். இறை நாமத்தைச் சொல்லுங்கள். இறை நாமத்தை ஜெபியுங்கள்" அப்படின்னுவாங்க. அப்படி நம்ம அந்த தியானத்த பண்ணும்போதே, உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய சில வகையான கர்மா வந்து குறையும். அதாவது தினம்தோறும் வந்து குளிக்க வேண்டும். அப்படி தினம்தோறும் குளிக்கவில்லை என்று சொன்னால், அதாவது சரீர தர்மம்னு இருக்கு. தினமும் குளிச்சோம்னா புண்ணியம்லாம் கிடைக்காது. ஆனால் தினமும் குளிக்கலைன்னா பாவம் வந்துரும். இது 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 வந்து சரீர தர்மம். அது மாரி இந்த உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உடம்புக்கு தகுந்த மாரியான உணவு கொடுக்க வேண்டும். சரியான உணவை கொடுக்க வேண்டும். தேவையில்லாத உணவுகளையும், தேவையில்லாத விஷயங்களையும் உடம்புக்கு போடக்கூடாது. அது சரீர பாவம். சரியானதை செய்வது சரீர தர்மம். இப்படி உண்டு. அதனால தான் இந்த உடம்ப வந்து மிகவும் பாதுகாப்பா நம்ம இது பண்ணணும். இப்போ குத்த வச்சு உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுடைய வாழ்நாள் வந்து அதிகமாகுங்க. நீங்க பாருங்க, கிராமங்கள்ல குத்த வச்சு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய கிழவி வயசானவங்க, ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் அவர்கள் நல்லா குத்த வச்சு உட்கார்ந்து சாப்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 வயசா இருந்தாலும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அவர்கள் வந்து விரைவில வந்து இது பண்ண மாட்டாங்க. மரணம் என்பதை அவர்கள் அவர்களே தேடிச் சென்றா தான். மரணம் அவர்களை தேடி வராதுங்க. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில பார்த்தீங்கன்னா, 120, 140 வயசு ஆயிரும். அவங்க இறக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு பெரிய மலை காட்டுக்குள்ள அப்படியே கட்டி கொண்டு அவங்கள கொண்டு போய் அங்க வச்சுட்டு ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு வந்துருவாங்க.
அவர்களாக இறப்பை தேடி கொள்ளும். அவர்களாவே இறந்துருவாங்க. இப்போது வாழ்ந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இறப்பு எப்படா வரும்னு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கோம். ஐயோ! அப்படின்னுட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குத்த வச்சு கீழ உட்கார்ந்து சாப்பிடுறனுடைய விளைவு. இந்த வாழ்நாளை கூட்டும். நெறைய பேர் நம்ம பார்த்தோம்னா சேர விட்டு இறங்கவே மாட்டாங்க. கீழ உட்காருங்க, சமணங்கால்னாலும் போட்டு உட்காருங்க. இல்ல கால் நீட்டி கூட கீழ உட்காருங்க அப்படின்னா, கால கீழ வச்சு மடக்கி உட்கார முடியாதுங்க. கீழயே உட்கார முடியாதுங்கன்னா, அது ஒரு பெருமையா வேற சொல்லுவாங்க. அது சரியானதல்ல. நீங்க பழகணும். கீழ உட்கார்ந்து தான் நம்ம பழகி, கீழ உட்கார்ந்து இருக்கிற பொழுது, பூமியை நாம் ஒரு தொட்டுக்கிட்டே இருக்கும்போது, அதனுடைய தாத்பரியம் மாரி விளங்கும். அதே மாரி யாரெல்லாம் கீழ உட்கார்ந்து முடியல அப்படின்னு பெருமையா சொன்னாலுமே, அது கோளாறு ஆகுது அப்படின்ட்டு அது நம்ம விரைவில நம்முடைய வாழ்நாளை குறைக்கின்றோம் என்று அர்த்தம். அது மாரி குத்த வச்சு உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கு எப்பவுமே வயது அதிகம். எப்படின்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் அவ்வளோதாங்க. இடுப்புக்கு கீழ நீங்க ரத்த ஓட்டத்த கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, வாழ்நாள் கூடும். இதே முழு உண்மை. அதனாலயே நம்ம என்ன பண்றோம், நம்ம நெறைய இப்ப தியானம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, கீழ உட்கார முடியல, சேர் போட்டு அப்படியே உட்கார்ந்து பிரயோஜனமே இல்ல. பிரயோஜனமே இல்ல. அது நம்மளா பாத்துக்கலாமே தவிர, அந்த குண்டலினி அந்த 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 6 சக்ராஸ் வேலை செய்யவே செய்யாது. நம்மளா அதை இது பண்ணிக்கிறோம். மனசுக்கு வேணா திருப்தியா இருக்குமே தவிர, 6 சக்கரங்கள் கண்டிப்பா வேலை செய்யாது. ஏன்னா, பூமியோட இந்த 6 சக்கரங்களையும் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாதம், விசுத்தி, ஆக்னியம், துரியம் இந்த இது ஒட்டிட்டே உடம்போட ஒற்றிய சக்கரங்கள். அதுக்கப்புறம் தான் துரியாதீதம்ங்கிறது நமக்கு மேல 12 அங்குலத்தில் இருக்குது. அதுக்கு பேர் தாமரை. 1000 தாமரை இதழ்களாக சதாசிவம் தோன்றுகிறது அப்படின்லாம் சொல்லுவோம். இப்ப இதிலிருந்து அங்க கொண்டு போகணுங்க. அப்ப தியானங்கள் சிம்பிளா சின்னதா ஒரு தியானம் பண்ணீங்கனாலே போதும். எல்லாத்தையும் செய்யும். அதுக்கப்புறம் முக்கியமானது இதெல்லாம் நிலைப்படுத்தினதுக்கு அப்புறம், நம்முடைய மூச்சை கவனி, பேச்சை நிறுத்து, மூச்சை கவனினாரு. அப்ப அந்த மூச்சுல தியானத்த வைக்கணும். உட்புறமாகவும், வெளிப்புறமாகவும் இருக்கக்கூடிய இந்த மூச்சை கவனிக்க வேண்டும். உட்புற சக்தி மூச்சாக எப்படி வேலை செய்கிறது? வெளிப்புற சக்தி மூச்சாக எப்படி வேலை செய்கிறது? இந்த பிராணனை சுத்த பிராணனாகவும், ஒளி பிராணன் ஒளி தேகத்தை மாற்றக்கூடிய அந்த பிராண சக்தியினால் பிராண சக்தி அப்படின்பது ஒளி தேகம். அந்த ஒளி இ ஒளி தேகமாக மாற்றுவதற்கு தியானம் முக்கியமானது. அது எப்படின்னா, நீங்க வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல, ஆ அந்த ஒளி தேகமா வரணும் அப்படின்னா, இந்த காத்து மூச்சவே வெளிமூச்சு, உள்மூச்சையும் கவனிக்கணும் முதல்ல. எப்படி இந்த மூச்சு உள்ள போகுது, எப்படி வருது. அப்படி போகும்போது, இதன் வழியாக கேள்விக்குறி மாரி உள்ள போயிட்டு, அப்படி உள்ள வெளிய வர்றத, அப்படி ஆச்சரியக்குறி மாரி மேல போயிட்டு வர மாரி பாவனை பண்ணி மேல கொண்டு போகணும். உச்சந்தலைக்கு கொண்டு போயிட்டு கீழ இறக்கணும். அதுக்கு தான் உள்ள நாபி. இந்த நாபி தியானம்ங்கிறது. நாபில உள்நாக்கு இந்த வெளிநாக்க உள்நாக்குல வச்சு அடைச்சு நாபி தியானம். அப்படி பண்ணீங்கன்னா, இந்த சுவாசமானது மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த தியானம். அப்ப அதுதான் ஞானத்தை கொடுக்கும். அப்ப வாசிய நேரா ஓட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த தியானமானது உடல்நிலைய அப்படியே உருக்கும். சிலருக்கு அந்த உடல் வாக அப்படியே வச்சிருக்கும். இப்ப சுவாமி சிவானந்தருக்குலாம் அப்படியே வச்சிருக்கும். டாக்டர் ரத்தமடை சிவானந்தர் ஐயா அவருக்கெல்லாம் உடம்பு அப்படி இதா அவங்க அந்த அந்த தியான முறைகள இது பண்ணுவாங்க. அதனால இருந்தாலும் உடம்பை உருக்கக்கூடிய தியானத்தை ஏற்படும். அந்த வாசி சரியா ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா, நமக்கு அ முகம் நல்ல தெளிவா இருக்கும். ஞானம், அறிவு தெளிவா இருக்கும். உடல் வியாதிகள் இருக்காது. நல்லா இருக்கும். நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மள உடம்புல எந்த வியாதிகளும் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்பதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வியாதி இல்ல, நல்லா இருக்கும். ஆனா உடம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு ஷேப் இல்லாம அதுக்காக ஃபிட்னஸா வேணும்ன்றது. உடம்பு ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்னஸா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறத காட்டிலும் நம்ம உடம்பு ஷேப்பா அந்த ஃபிட்னஸா இருக்கணும். ஃபிட்டா இருக்கணும்ங்கிறது முக்கியம். அதனால அதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் அல்லது ஏதாவது ஒரு யோகா இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்வது நல்லது. கண்டிப்பாக தியானம் கைகூட வேண்டும் சொன்னால், ஃபர்ஸ்ட்டு இயமும், நியமும், ஆசனம்ன்றார்.
நியமம் நாம் தினந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள். நியமங்கள் நாம் எப்படி வாழ்க்கை தரத்தை அந்த யோக வாழ்க்கைக்கு வகுத்திருக்கின்றோமோ அதனுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் ஆசனங்கள். ஆசனங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆசனமும், பிராணாயாமமும் இல்லாமல் கடைசியா தாரணை வாய்க்காது. தாரணை முழுமை பெற்றா தான் தியானம் வாய்க்கும். அப்ப நமக்கு முதல்ல ஆசனங்கள வந்து நம்ம வந்து செஞ்சு பழகணுங்க. எப்பயுமே ஆசனங்கள் எப்போ என்ன சொல்றது எப்படின்னா, கீழே அமர்ந்து தான் சில ஆசனங்கள் செய்யணும். அதுல குறிப்பா செய்ய முடியாதவங்க பத்மாசனம் செய்ய முடியலையா, சுகாசனா பண்ணுங்க. கோமுகாசனா பண்ணலாம். வஜ்ராசனம் பண்ணலாம். இப்ப சுகாசனத்திலேயே அமர்ந்து தியானம் பண்ணலாம். பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் பண்ண முடியாது என்று சொல்லுவர்கள், சுகாசனத்தில் கீழே அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி சுகாசனத்திலே அமர்ந்து தியானம் செய்கின்ற பொழுது, மனம் கண்டிப்பாக ஒருநிலைப்படும். அப்ப கண்ண மூடி நாம் வந்து காத்தை கவனிக்குவோம். அப்ப இந்த சுத்த பிராணன கவனிச்சு நம்முடைய காத்த கவனிக்கிறோம். அப்புறம் அப்புறம் வந்து அந்த அந்த காத்த கவனிக்கும்போது பிராணனுடைய அந்த தன்மை உணரப்படும். அப்படியே லைட்டா மெதுவா, மிருதுவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே அந்த காத்து எப்படி நம்ம உள் சுவாசம் எப்படி உள்ள போயிட்டு, அப்புறம் அப்படியே மெதுவா நூல் மாதிரி எப்படி வெளிய வருகின்றது. அந்த காத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது? காற்று வந்து என்ன கலர் என்ன வண்ணத்தில் இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியுது. ஒரு வெள்ளை நூல் மாதிரி உள்ள போயிட்டு அப்படியே வருவது, உள்ளே இருப்பது. அது அந்த அந்த இது வந்து டெவலப் ஆகும். அதுதான் அந்த வாசி டெவலப் ஆகுறதுங்க. அதில அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே சுத்த பிராணன் ஓட ஆரம்பிக்கும். சுத்த பிராணன் ஓட நம்ம காத்து உள்ள எங்கெல்லாம் அடைச்சிருக்குது, எங்க உடம்புக்குள்ளலாம் காத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. வயித்துலயே முக்கியமா காத்து அடைச்சிருக்குங்க. இப்ப நீ நல்லா இப்ப நீங்க உள்ள லேசா எடுத்துட்டு, ரொம்ப நேரம் வெளிய விட முடியும். காத்த எக்கி எக்கி உள்ள வெளிய விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கி எக்கி வெளிய விட்ட உடனேயே கொஞ்சம் மூச்சு திணற மாரி வரும். அப்புறம் புதுசா செய்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சல்லுன்னு இழுப்பாங்க, சல்லுன்னு விடுவாங்க. ஆனா காத்து பூரா வெளிய வந்தது ஒரு 10 நிமிஷம் அத செஞ்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து பிரியாண மாரி இருக்கும். இந்த கம்முன்னு ஒரு கப்புன்னு அடப்பு மாரி இருக்காது. அது ஏன்னா, வயித்துல நெறைய குடல்கள்ல அங்கேயும் இங்கேயும் காத்து போய் நிக்கிறது. அது அபான வாயுவா மாறிச்சுன்னா, அது வேற விதமா மாறிரும். அதுக்கப்புறம் அதனால தான் இத வந்து கடைபிடிச்சு அப்படியே வந்து இந்த இந்த தியானத்தோட இத வந்து செய்கின்ற பொழுது, பாசிட்டிவா உங்களுக்கு உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து அப்படியே அடுத்த நிலைக்கு எங்க கொண்டு போகும்? பிராணாயாமம். அந்த பிராணாயாமா தாரணைக்கு கொண்டு போகும். தாரணையில அப்படியே ஒருநிலைப்படுத்தி தாரணை இங்கிட்டு, இங்கிட்டு அசைஞ்சு போகி வந்து அதெல்லாம் தெரியும். அது அப்படியே முழுமை வருகின்ற ஒரு தியானத்த தொட முடியும். அப்படி தியானத்தை தொட்டுட்டாலே போதும் பெரிய ஞானம் கிடைக்கும். மிகப்பெரிய ஞானங்கள் கிடைக்கும். என்ன வேணாலும் கிடைக்கும். அதுல லேசா தொட்டவங்களே பல அற்புதங்கள் செய்றவங்க. அப்படி சொல்லும்போது டக்குன்னு நீங்க உங்களுக்கு இறைவன் வந்து அந்த தியானம் பாதி முழுமை பெறவே இறைவன் வந்து நம்மள இந்த விபூதி வர வைக்கிறதெல்லாம் செய்றாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள். தேவதைகள் பக்கத்துல இருந்து நம்ம கண்களுக்கு தெரியும். நம்மளை சுத்தி நெறைய நிழல் மனிதர்கள் இருப்பாங்க. அந்த நிழல் மனிதர்லாம் தெரிவாங்க. தேவதைகள் தெரியும். எங்க போனாலும் தெய்வங்கள் பேசும். சிறு தெய்வ வழிபாடுன்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. சிறு தெய்வங்கள் இருக்கா இருக்கிறது. ஏன் குலதெய்வத்த சொல்றோம். அப்படி ஆத்மாக்கள் எங்கேயா இருந்தா ஆத்ம சக்திகள உணர முடியும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தியானத்தினுடைய பலன்களுங்க. இல்ல கடுகு மாதிரியான விஷயங்கள வந்து அடியேனுக்கு கொஞ்சம் லேசா ரொம்ப கடுகுலையும் கடுகா உணர்ந்தாங்கனால எனக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதிலே பல குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கிறது. அதனால இந்த தியானத்தினுடைய பலன்கள அடியேனுடைய அனுபவத்தை வச்சு சொல்கின்றேன். அப்புறம் அப்படி அப்படியே டெவலப் ஆகணும். அப்படி இப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் கிடைக்கும். இங்க ராமானுஜம் இங்கேருந்து கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் இருக்குது சூரியனும், சந்திரனும்ங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா என் ஆசான் விண்வெளி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க. அப்ப எப்படி அவர் சொன்னார்? தியானத்தின் மூலமாகத்தான் சொன்னாரு. நம் கண்களை வந்து ஒளி பொருந்திய கண்களாக மாற்றுவது தியானம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இப்படி கண்ல பார்க்குறோம். நம்மளால பார்க்க முடியும். ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு கண்ல பார்க்க முடியுங்களா? முடியாது. ஆனா நம்ம பக்கத்துல 1000 வாட்ஸ் பல்ப்ல சில சக்திகள் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு நம்ம கண்ணுக்கு வந்து பவர் வேணும். அதை கேட்பதற்கு நமக்கு செவிக்கு வந்து பவர் வேணும். அந்த நுணுக்கமான அறிவு. ஏன்னா நம்ம நெறைய ஆத்மாக்களையும், மூளையிலயும் வந்து நெறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய
இப்ப நிறையா பலவிதமான சக்தி விரயமான செய்திகள காதுலயும், மூளையிலயும் போட்டு, போட்டு வச்சுட்டோம். அதனால அது மழுங்கி போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இத்தன மணிக்கு மழை வரும். டைம் பார்க்காமலேயே இத்தன மணி. ஆனா, இப்ப மழை வரப்போகுது. இத்தன நாளைக்கு மழை வரும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, மண்ணோட இருந்து வாழ்ந்தனால மனிதனுக்கு அது அந்த தியானம். அது ஒரு வகையான தியானங்கள் தான். அப்ப அந்த கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மன ஒருநிலை இருந்துகிட்டே இருந்தது. இப்ப பலவிதமான செய்கைகள்ல மனம் வியாபித்து விட்டது. அதனால அந்த இது இல்ல. ஆனா எதுக்கு இருக்குது? விலங்கினங்களுக்கு இருக்கு. இப்ப சுனாமி எடுத்துக்கிட்டுங்க. ஏதாவது ஒரு மிருகம் செத்து போச்சா? சொல்லுங்க. இருக்காது. கட்டி வைக்க வேணா வீடுகள்ல கட்டி வச்சிருந்தாங்க. அவுக்க முடியாம, அவுத்துட்டு ஓட முடியாம வேணா விலங்கு செத்து போயிருக்குமே தவிர, தானா நின்னுகிட்டு இருந்தது டக்குன்னு வந்தது. உடனே நம்மள மாரி மனிதன மாரி இழுத்துட்டு போச்சுன்னு வராது. ஏன்னா, பூகம்பம் வருவதற்கும், சுனாமிகள் வருவதற்கு முன்பாகவே அனைத்து விலங்கினமும் அதை உணர்ந்துவிடும். இந்த இடத்துல இப்ப பூகம்பம் வரும்போது முதல்ல உணரக்கூடிய விலங்கினம் அல்லது பறவை இனம் வவ்வால் தான். ஒரு இடத்துல பூகம்பம் வருது, அல்லது இந்த இடத்துல ஒரு மாரி கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு ஏற்படுது, சுனாமி வருது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சது அதுதான். தெரிஞ்சுக்கிட்டதே அதான். ஆனா மனிதனும் தெரிஞ்சுக்கிட்டு தான். மனிதனும் இது நடக்கிறது எனக்கு தெரிஞ்சவன் தான். அது நாம் மனம் ஒருநிலைப்பட்டு வாழாமல் பல செய்திகளை காதில் போட்டனால அதனால நாம் ஒரு இடத்தில் மனதை தினம்தோறும் ஒரு 5ல இருந்து 20 நிமிட காலங்கள் வரைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும். நம்முடைய எந்த தொழில் செய்தாலும், எந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தாலும் முழுமையான எண்ண குவியல்களின் மூலமாக அந்த காரியங்களை நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். தியான பலன் என்பது மிக பெரிய ஆளாப்பெரியானது. ஆனா, ஒரு 5லிருந்து 20 நிமிடங்கள் நம்ம அந்த தியான முறைகளை கையாண்டு வரணும். இது எளியனுடையது. ஆகவே இந்த சக்கராசனுடைய தியானங்களை நாம் சக்கராச சுத்தி பண்ணுவதற்கு, தியானம் பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வருவதற்கு, ஹீலிங் சக்திய உள்ள கொண்டு வருவதற்கு, பிரபஞ்ச ஆற்றலையும், காஸ்மிக் எனர்ஜிய நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வருவதற்கு மிக ஏத்தது, மிகவும் முக்கியமானது தியானம் மட்டுமே. அது நினைவு தியானம். அந்த ஒவ்வொரு நினைவிலும் இருக்கக்கூடிய அந்த நினைவு தியானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நினைவு தியானத்தின் மூலமாகத்தான் நம்ம இத்தனையும் பெற முடியுங்க. அப்பதான் அந்த மெர்ஜ் பண்ண முடியும். பிரபஞ்ச சக்தியோட நம்மளை போய் நம்ம இணைச்சு மெர்ஜ் பண்ண முடியும். கண்டிப்பா மெர்ஜ் பண்ண முடியும். அப்படியே ஒண்ணே கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க கைய இப்படி லேசா கண்ண மூடிட்டு இப்படி செஞ்சு பாருங்க. நம்ம 2 கைகளுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படியே ஒரு காந்த ஈர்ப்பு மாரி வரும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெறையா பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும். நம்ம வகுப்புகளே கூட நெறையா வகுப்புகள் எடுத்திருப்பாங்க. ஆனா, இப்படி செஞ்சு அந்த தியானத்த அப்படியே பண்ணி பாருங்க. அதிலிருந்து அப்படியே நம்ம உடம்புக்குள்ள அப்படியே பிரபஞ்ச சக்திய குடுக்க முடியும். இந்த காஸ்மிக் எனர்ஜி குடுத்து, இந்த தியானத்தின் மூலமா அப்படியே ஒவ்வொன்னுக்கா ஒவ்வொரு சக்கராஸா சுத்தி பண்ண முடியும். அப்ப தியானம் மனம் ஒருநிலைப்பட்டு, அந்த இடத்துல மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்களா சுத்தி பண்ணி, சுத்தி பண்ணி, சுத்தி பண்ணி, சுத்தி பண்ணி வெளியில கொண்டு கடைசியில சகசிரார வரைக்கும் இங்க மேல வரைக்கும் கொண்டு ஆக்னையில நிப்பாட்டி, ஒவ்வொன்றையும் சுத்தி பண்ணி வருகின்ற பொழுது நாம் சுத்தமடையும். நம்முடைய வியாதிகளோ அல்லது முதல்ல வியாதிகள் நம்மளை விட்டு போகும். அப்புறம் கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்முடைய கர்மங்களை எளிமையாக குறைக்கிறது தியானம் மட்டுமே. 10 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரையும் நீங்கள் எதையும் நினைக்காம உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நம்முடைய கர்மாவ குறைக்க முடியும். நாம அன்னதானம்